மெயின் ரோட்லேருந்து 1 கிலோமீட்டர் சுற்று வட்டாரத்தில் ஒரு பெரிய ஃபேமிலியே தங்குற மாதிரி ஒரு வீடு ஒன்று பார்த்தா 1.5 கோடி ரூபா 1 கோடி ரூபா சொல்கிறாங்க. நம்மளோட பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு வசதியான வீடு, ஆடம்பரமான வீடே கிடைக்காதான்னு தேடிட்டு இருந்தீங்கன்னா இந்த வீட்டை ஒரு தடவை பாருங்கள், மறக்கவே மாட்டீங்க. இந்த வீட்டோட பிளானு, இந்த வீட்டோட பட்ஜெட், இந்த வீடு எங்கே அமைஞ்சிருக்கு, இது எல்லாமே பார்த்தலாமா? கிழக்கு பார்த்த மாதிரியான சைட்டுங்க. 3 சென்ட் இடம் 32க்கு 40ங்கிற நீளங்கள் எடுத்து 2300 ஸ்கொயர் ஃபீட்டில் இந்த வீட்டை கட்டியிருக்காங்க. நல்லா 2 கார் நிறுத்திக்கிற மாதிரி பெரிய பார்க்கிங் ஏரியாங்க. 20க்கு 16ங்கிற அளவில் பிளான் பண்ணியிருக்காங்க. இங்கேயே போர்வெல் வாட்டர் சம்பெல்லாம் கொடுத்துருக்காங்க. அந்த இடத்துல யூட்டிலிட்டி ஸ்பேஸ் இருக்குது. ஃப்ளோரிங்க்கு வாலுக்கு வந்து இங்கே டைல்ஸ் ஒர்க் உபயோகப்படுத்தியிருக்காங்க. பார்க்கிங் ஏரியாவோட லெஃப்ட் சைட் செட் பேக் ஏரியாவில் கடைசியில் போயிட்டீங்கன்னா அங்கே வந்து அவுட்டர் பாத்ரூம் இருக்குது. இதோட அளவு 8க்கு 4 இந்தியன் கிளாஸ் டைப்பில் ஃபிட் பண்ணியிருக்காங்க. வீட்டோட மெயின் டோர் வந்து கிழக்கு பார்த்த மாதிரி இருக்குது. மேட் ஃபினிஷிங்கில் பாலிஷ் ஒர்க் செஞ்சுருக்காங்க. தேக்கு மரத்தில் இருக்குது. டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே வந்தீங்கன்னா 16க்கு 16ங்கிறனால நல்ல ஒரு பெரிய லிவிங் ஹால், செமி டைமண்ட் ஷேப்பில் ஃபால் சீலிங் ஒர்க்கு, வெளிச்சத்துக்காக 2 பெரிய ஃப்ரெஞ்ச் விண்டோஸு. இந்த வால் ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா மல்டிமீடியா டிவி ஒயிட் வித் ப்ரௌன் கலர் தீமில் இருக்குது. இங்கேயே கிழக்கு பார்த்த மாதிரி ஒரு பூஜா கேபினட் கொடுத்துருக்காங்க. இது வீட்டோட கிச்சன் கப் டைனிங்க. இதோட மொத்த அளவு 10க்கு 16. ஃபர்ஸ்ட் என்ட்ரு ஆன உடனே டைனிங் ஏரியா தான். பிரேக்ஃபாஸ்ட் கவுண்டர் டாப்பு. இதுலேயே எல் டைப்ல வந்து உடன் பேனலிங் ஒர்க் பண்ணி அட்டகாசமான டெக்கரேட்டிவ் லைட்ஸ் மாட்டியிருக்காங்க. கிச்சன் வந்து அக்னி மூலையில் இருக்குது. ஒயிட் கலரில் டேபிள் டாப்பு, ஹேண்டில்ஸ் வந்து காப்பர் கலர் டிசைன்ஸ், லைட் லேவண்டர் கலரில் மாடல் கிச்சன் பண்ணி ஒரு ப்ரீமியமான ஃபினிஷிங்கில் இந்த கிச்சனை ரெடி பண்ணியிருக்காங்க. கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே இந்த வீட்டுக்கு மாஸ்டர் பெட்ரூமாக பிளான் பண்ணியிருக்காங்க. 10க்கு 16 தான் இதோட அளவு. இங்கே வந்து மார்பிள் டிசைன்ஸில் இருக்கக்கூடிய வால்ரூஃப் கபோர்டு, ஸ்டடி டேபிள், வால் ஷெல்ஃப் இதெல்லாமே பண்ணியிருக்காங்க. இதுக்கான அட்டாச்டு பாத்ரூம் பார்த்தீங்கன்னா 6க்கு 4ங்கிறனால வெஸ்டர்ன் கிளாஸ் டைப்பில் மாட்டி வச்சிருக்காங்க. ஃப்ளோரில் இருக்க ஸ்டெப்ஸ் ஏறி ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்தீங்கன்னா இங்கே மிகப்பெரிய லிவிங் ஹாலுங்க. ஸ்டார் கேஸ் ஏரியோட சேர்த்து 20க்கு 16ங்கிற அளவில் இருக்கும். இந்த இடத்துல பெரிய மல்டி டிவி யூனிட்டு, வெளிச்சத்துக்காக ஏகப்பட்ட விண்டோஸு, சீலிங்கில் ஃபால் சீலிங் ஒர்க்லாம் பண்ணி அட்டகாசமாக ரெடி பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இது வீட்டோட செகண்ட் மாஸ்டர் பெட்ரூம்ங்க. வால்ரூஃப் கபோர்டு ப்ளூ வித் ஒயிட் கலர் காம்பினேஷனில் இருக்குது. ஸ்டடி டேபிள், வால் ஷெல்ஃப் இதெல்லாமே பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூமுக்கான அட்டாச்டு பாத்ரூமும் 10க்கு 4ங்கிற அளவில் வெஸ்டர்ன் கிளாஸ் டைப்பில் மாட்டி வச்சிருக்காங்க. லிவிங் ஹாலுக்கு பேக் சைடில் வந்து வீட்டோட 3rd மாஸ்டர் பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. இதோட அளவும் 10க்கு 16 தான். சீலிங்கில் ஸ்பாட் லைட்ஸு, வென்டிலேஷனுக்காக விண்டோஸ் இருக்குது. இதுக்கான அட்டாச்டு பாத்ரூம் பார்த்தீங்கன்னா 10க்கு 4ங்கிற அளவில் நல்ல லென்த்தாக கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இந்த லிவிங் ஹாலுக்கு பேக் சைடில் வந்தீங்கன்னா நல்ல ஒரு அட்டகாசமான கவர்ட் பால்கனி ஏரியா. அந்த இடத்துல யூட்டிலிட்டி ஸ்பேஸ் இருக்குது. ஃப்ளோரிங் ஃபுல்லாமே செக்டு பேட்டர்ன் டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. டஃப் அண்ட் கிளாஸும் மாட்டி வச்சிருக்காங்க. பால்கனியில் கொடுத்துருக்க அந்த ஸ்டெப்ஸ் ஏரி டெரஸ் வந்துட்டிங்கன்னா 1000 லிட்டர்ஸ் சின்டெக்ஸு, துணி துவைக்கிறதுக்கான ப்ரொவிஷன்ஸ் இருக்குது. நீங்கள் சுற்றியுமே பார்க்க முடியும். நல்ல ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியா தான். நிறைய வீடு வந்துருச்சுங்க. கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் ரோடு, காரமடை லொக்கேஷன். அந்த மெயின் ரோட்லேருந்து மேட்டுப்பாளையம் மெயின் ரோடு வந்து ஜஸ்ட் 1 கிலோமீட்டரில் இந்த வீடு அமைஞ்சிருக்கு. இந்த வீடை வந்து லேண்ட் ப்ளஸ் பில்டிங்கோட சேர்த்து 87 லட்ச ரூபா சொல்கிறாங்க. நேரில் வந்து பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டீமோட நம்பர் இருக்கும், அதுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள்.